வார்த்தை கவனிங்க. அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். ஆமென், ஹல்லேலூயா. உடனே எனக்கு அதை பேசுங்க இதை பேசுங்க அப்படிலாம் அவங்க சொல்லல. ஆனா அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவை இருந்தது. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, நான் நல்லா இருக்கிறேன், என் ஜனத்தின் மத்தியில என்னை கர்த்தர் நல்லா வைத்திருக்கிறார். ஆமென். தன்னுடைய வாழ்க்கையை குறித்து குறைவுகளை பற்றி யோசிக்காத தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை பற்றி திருப்தி உள்ள ஒரு ஸ்திரீயாக சுனேமியால் இருந்தார். எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வரீங்க? சில ஸ்திரீகள் பாத்தீங்கன்னா குறைகளையே பேசுறாங்க. ஆண்டு சில நன்மைகளை விட்டுருவாங்க. அவ்வளோ நன்மைகள் இருக்கும், ஆனா அந்த குறைகளையே பேசிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படி இல்லை. இந்த சுனேமியாலை போல திருப்தி உள்ள இருதயம் உங்களுக்கு வேணும். சொல்லுங்க, கேள்வி ரொம்ப முக்கியமானது. எனக்கு கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை குறித்து, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்து திருப்தி உள்ள இருதயம் எனக்கு வேணும். ஆமென். சுனேமியாலை போல திருப்தி, நல்லா கர்த்தரை நல்லா வச்சிருக்கேன், இது நீங்க உள்ள கொண்டு வரும்போதுதான் ஆண்டவர்கிட்டே நீங்க விசுவாசத்துல இன்னும் பெருக முடியும். ஹல்லேலூயா. இல்ல அவிசுவாசத்துக்குள்ள போயிட்டே இருப்பீங்க. கர்த்தரை